Adidas SL2 டாடா கிளிக்ல இருந்து ஒரு 7200 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒரிஜினல் Adidas SL2 12,000 ரூபாய்க்கு வாங்கினது. இப்ப டாடா கிளிக்ல இருந்து வாங்கினது ஃபேக்கா ஒரிஜினலானு இந்த வீடியோ டீடைலா பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஃபேக் ஆர் ஒரிஜினல் டெஸ்டிங்ல ரவுண்ட் 1ல நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் டெஸ்ட் தான் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஃப் ஆல். என்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ஷூ US 9.5. என்னோட Adidas SL2 இப்போ வெயிட் செக் பண்ணுவோம். இது லெஃப்ட் ஃபுட்டோட ஷூ 252 கிராம் வருது. இது கரெக்டான ஒரு கிராம் தான். 6 months யூஸ் பண்ணிட்டு அதனால ஒரு 3 to 4 கிராம் கம்மியா இருக்கும். அதனால 252 கிராம் வருது. டாடா கிளிக்ல இருந்து ஆர்டர் பண்ண இந்த ஷூ US 9 சைஸ், ஹாஃப் சைஸ் இதை விட சின்னது. அப்போ இது வந்து 240 இருந்து 250 கிராம். ஸோ நமக்கு 243 கிராம் வருது. அக்கார்டிங் டு Adidas 245 கிராம் வரணும். இது கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ நமக்கு வெயிட் செக்கை பொறுத்த வரைக்கும் தம்ஸ் அப், பக்காவா இது வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெண்டு ஷூமே பாய்சன் ஆப்ல அப்லோட் பண்ணி அது ஒரிஜினல் இல்லையானு ஏஐ கிட்ட நம்ம கேட்போம். லெட்ஸ் கோ. பாய்சன் ஆப்பை ஓப்பன் பண்ணி அடிடாஸ் பிராண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற மாதிரி எக்ஸாக்ட் இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண 2 minutesல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நான் 2 ஷூமே அப்லோட் பண்ணேன். எனக்கு 2மே பாசன் தான் வந்திருக்கு. ஸோ ஏஐயை பொறுத்த வரைக்கும் பாய்சன் ஆப்பில் எனக்கு 2மே ஒரிஜினல் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. தேர்ட் டெஸ்டிங்ல நம்ம ஷூல இருக்கிற டீடைல்ஸும் அண்ட் தென் இந்த பாக்ஸ்ல இருக்கிற டீடைல்ஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். டேக்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் எக்ஸாக்டா ஷூ பாக்ஸ்ல இருக்கிற நம்பரும் எனக்கு மேட்ச் ஆகுது. அண்ட் தென் இங்க மென்ஷன் ஆயிருக்க எல்லா டீடைலுமே அக்கார்டிங் டு Adidas வெப்சைட் பக்காவா இருக்கு. BIS இந்த சீல் படி பாருங்க, CML இந்த 8300156267 அதே தான் எனக்கு இங்க பாக்ஸ்லயும் எனக்கு மென்ஷன் ஆயிருக்கு. சோ இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா டீடைலுமே எனக்கு இந்த ஷூல இருக்கிறதுலயும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இயர் டெஸ்ட்ல எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இந்த ஷூ புது ஷூவா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஃபோமரா இருக்கு. அது ஓகே தான். ஏன்னா எனக்கும் இந்த ஷூ இதுதான் ஒரிஜினல் ஷூ, ரைட் ஃபுட்ல போட்டுருது. எனக்கு இந்த ஷூ எனக்கு வந்து இனிஷியலா ஃபோமரா தான் இருந்தது. 30 கிலோமீட்டர் ரன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆச்சு. எனக்கு இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. சேம் சாஃப்ட்னஸ் இல்ல, பட் அந்த ஃபோம் என்னால ஃபீல் பண்ண முடியும் எனக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியர் டெஸ்ட்லயும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ பாஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஷூல எனக்கு அந்த ஸ்டிச்சிங் இது எல்லாம் பக்கவா இருக்கா அப்படின்றத நான் பார்க்க போறேன். நேமிங் ஃபார்மேட் அது எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது. லைட் ஸ்ட்ரைக் ப்ரோ இந்த நேமிங்கும் எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. எனக்கு ஓவராலா ஷூல எனக்கு பெரிய லெவல்ல எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. இங்க பாருங்க, Adi0 இங்கேயும் Adi0 இங்கேயும் Adi0 அளவுக்கு எனக்கு மேட்ச் ஆகுது. இன்சோல் இங்க என்னால எடுக்க முடியல, பிகாஸ் அதை அட்டாச் பண்ணிருக்காங்க. இங்கேயும் அதே தான். அவுட் சோல் எனக்கு அவுட் சோல் எக்ஸாக்டா எனக்கு மேட்ச் ஆகுது. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு எனக்கு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆயிருச்சு இந்த ஷூ. ஸோ டாடா கிளிக் எனக்கு சென்ட் பண்ண 7200க்கு SL2 ஒரிஜினலா தான் எனக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. செல்லர் அபிஷியல் செல்லர் ஆஃப் Adidas. அதனால இந்த செல்லர் கிட்ட இருந்து தாராளமா பை பண்ணலான்னு தான் என்னோட ஒப்பீனியன். வேற எந்த ஷூவை இந்த மாதிரி பை பண்ணி ஒரிஜினலா இல்ல ஃபேக்கான்னு கண்டுபிடிக்கணும், அதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் அதையும் பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங்.